ஒரு காதல் தேவதை பூமிக்கு வந்தாலும் பாட்டு செம மெலோடி சாங். ஒரு சைக்கிள் 2 பேரும் போவாங்க. அப்போ வந்து ட்ராக் போட்டு ட்ராக் கீழே கேமரா மேலே சைக்கிள் வச்சு அந்த ஷாட்டு அதுதான் பார்த்து நான் அப்படியே ஆச்சரியமாக கூப்பிட்டு என்ன பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது அது சொன்னது. நான் வந்து பீச்சர் காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் அப்படி ஐபி சொல்லியா முதல்ல பார்க்குறேன் ஐபி சொல்லியா நீங்க பாரதாஸ் சார்ட்ட சொல்லி கடைசி அசிஸ்டண்டாக சேர்த்து விடுங்க தான் அப்படின்னா அவர் ஒரு நாள் நீ பீச்சுக்கு வா அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் நம்மகிட்ட தான் ஒன்று கதை இருக்குது ஒரு கதை எடுத்து விட்டேன். திரைக்கதை நாலேஜ் உனக்கு இருக்குது ஆனால் நீ கதை நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுப்பா அப்படின்னு. முள்ளு மலரும் பார்த்தீங்கன்னா இல்லை சார் ஆக்சுவலாக சினிமாக்குள்ள வரையும் முள்ளு மலர்லாம் பார்க்கல. அதான் அப்படி பார்க்குறாரு என்ன முள்ளு மலரும் பார்க்கல சார். ஓ சரி 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 மெட்டி ஒட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்க சார் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பார்த்திருக்கீங்களா அவருக்கா? சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். என்னுடைய அத்தா ஒருத்தங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அக்கா கட்டி கொடுத்த அத்தா இருக்காங்க அவங்க அண்ணன் அவர் பேர் ஐஎஸ் ஆறுமுகம்னு பேரு. அவர் இங்க இருந்தாரு. அவர் வந்து பாரதியார் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த காலத்துல பாரதியார் சார் ரெசிடென்ட் டேட்டா இருக்கும்போது அவர் புட்டனா சார்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்க அத்தா ஐஎஸ் ஆறுமுகம் அத்தானுங்கன்னா அவர் ரொம்ப பிரின்சிபல் மேன். அவர் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்றது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவங்களே முயற்சி பண்ணி. ஆமா அதுவும் நான் போய் எப்படி என் நண்பன் பாரதிராஜா அவர்கிட்ட போய் நான் என் அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னா நான் அவர் விட்டாம அவரே பாக்குறேன் யார எங்க அத்தானு. நீங்க பாரதிராஜா சார்ட்ட சொல்லி கடைசி அசிஸ்டண்டா சேர்த்து விடுங்க தான் அப்படின்னா அவர் ஒரு நாள் நீ பீச்சுக்கு வா அப்படின்னாரு. சரி பீச்சுக்கு போனேன். இந்த கண்ணகி சிலைக்கு தெரியுமா அது கீழே தான் உட்காந்தும் போது அவர் வந்து அவரு எங்க அத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வந்தாரு. அப்ப எனக்கு இன்னொரு அத்தான் ஒருத்தன் வந்து இங்க பிஹெச்எல் பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க. அவர் பேர் சுந்தரராஜன் சொந்தம் கூப்பிடுவாங்க. அந்த சுந்தராஜ் தான் எனக்கு ஃபுல் வகையில சப்போர்ட். எப்படியாவது இவனை அண்ணன் பெரிய அண்ணன் அவருக்கு பெரிய அண்ணன் சொல்லி இவனை எங்கேயா பாரதிராஜா சேர்த்து அவர் தான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு கூட்டு போவார். நானும் அவர் சுந்தரத்தானும் போய் அங்க ஐஎஸ் ஆறுமுகத்தானும் பார்ப்பேன் பீச்சில். அவரு ஒரு நாள் இதை கதை சொல்லு அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் நம்மகிட்ட தான் ஒன்று கதை இருக்கு அவர் கதை எடுத்து விட்டேன். திரைக்கதை நாலேஜ் உனக்கு இருக்குது ஆனா நீ கதையை நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுப்பா அப்படின்னு. நான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம என்ன உனக்கு வீச காண்டேகர் தெரியுமா அப்படின்னு. வீச காண்டேகர் அப்படின்னா அப்படின்னு அவர் ஒரு நாவலிஸ்ட். அவர் பெரிய ரைட்டர். அவர் புக்ல நீ படிச்சது இல்லை. ஓ ஹென்றி நாவல்கள் படிச்சது இல்லை. சரி வேணா விடு. கானா சுப்பிரமணியம் படிச்சிருக்கியா? நான் யாரும் அவர் நல்ல அவர் பயங்கர ரீடரு. எல்லா புக்கும் ஜானகிராமன் முகமூல் படிச்சிருக்கியா அப்படின்றது தெரியல. என்ன அம்மா வந்தால் முதல் இதெல்லாம் படிச்சுட்டு வா அப்புறம் பார்க்கணும்னு போயிட்டேன். உடனே போய் லைப்ரரியில போய் சேர்த்து அம்மா வந்தால் மரப்பசு எல்லாம் படிக்கிறேன். வீச காண்டேகர் கானா சுப்பிரமணியம் இன்னும் நான் அவருக்கு அவர் எழுதின புக்கு பித்த பொறிக்க கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லா புக்கும் படிச்சிட்டேங்க. அப்பதான் எனக்குள்ள இலக்கியம் லேசா அப்படி வருது. லேசா அவர் தான் ஆரம்பிச்சு விடுறது. அது இன்னை வரைக்கும் எனக்கு இப்ப நீங்க இருக்கீங்க எனக்கு ஒரு புக்கை சொன்னீங்கன்னா நீங்க இம்மிடியா புக்கை வாங்கி படிச்சிருவேன். அது இலக்கிய புக்கா இருக்கட்டும் எந்த புக்கா எனக்கு வந்து புக்கு படிக்கிறதுங்கிற ஹேபிட் சொல்லிட்டு தான் இதெல்லாம் படிச்சு போயிட்டேன். ஒரு 6 மாசம் டைம் எடுத்துட்டு மறுபடியும் அதே சுந்தரத்தானை கூப்பிட்டுட்டு அவர் வண்டி அவர் 2 வீலர் எடுத்துட்டு இப்ப என்ன இவர் சுந்தரத்தான் எல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கியா அங்க வச்சு ஆவணப்படக்கூடாது. நான் ஒரு 10 நாவல் படிச்சிருக்கேன் வாங்க போலான்ட்டு போன உடனே அவரு என்ன நாவல் படிச்சேன். ஜெயகாந்தனுடைய எந்த நாவல் படிச்சேன். ஜெயகாந்தன் இதெல்லாம் படிச்சேன். ஓகே சரி அந்த ஜெயகாந்தன் நாவல்ல உனக்கு பிடிச்ச நாவல் எது? இத்தனை நாவல் படிச்சிருக்கல அது உனக்கு பிடிச்சது எது? யாருக்காக அழுதான் உடனே சரி அந்த கதையை சுருக்கமா சொல்லு. அம்மா வந்தாலும் சுருக்கமா சொல்லு. இப்படி நான் எல்லாம் சுருக்கமா சரி நீங்க கொஞ்சம் உனக்கு ரீடிங் ஹேபிட் வந்துருச்சு. நல்லா படிக்கிற நல்லா அப்சர்வ் பண்ற. நீ படிச்சுட்டே இருக்கணும். ஓகே இனிமே நான் புக்கை ரெஃபர் மாட்டேன். நீ தேடி கண்டுபிடி. ஓகே நான் டைம் வரும்போது சொல்றேன். ஆனா பாரதியில சொல்ல மாட்டேன். அவன்கிட்ட போய் நான் என் ஃப்ரெண்ட்ட போய் சேர்த்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். நான் அவர்கிட்ட தாங்க சேரணும்னு அவர்லாம் சேர்க்க மாட்டேன். எல்லாருடைய உனக்கு பாக்யராஜானு பிடிக்கும். நீ பாக்யராஜா அதெல்லாம் போயிட்டு அவர் லேக்கரையில வீட்டு முன்னாடி நின்று பார்த்தாச்சு. என்ன போனா 50 பேர் நிக்கிறான் டெய்லி. ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்ல உள்ள நுழைய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவர் சொல்றேன் உனக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் உள்ள போகணும்னு நினைக்குமா? அதான் நான் ரெக்கமெண்டேஷன் கேட்கல தான் இன்ட்ரோடக்ஷன் கேட்கறேன். நான் போய் நின்று நான் தான் சார் சினிமாலாம் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனா
அவர் அந்த இயக்குனருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் ஒரு பையன் இருக்கிறான், நல்ல பையன் நல்ல பையன், அவனுக்கு நாலேஜ் உள்ளவன், நீங்க எனக்கு டெஸ்ட் வச்சு நீ செலக்ட் பண்ணிட்டீங்களா தான், நீங்க போய் சொல்லணும்னு. நான் பாரராஜா மட்டும் சொல்ல மாட்டேன், வேற யார்ட்டையாவது சொல்றேன். வேணா பாரராஜா அசிஸ்டன்ஸ் யாராவது படம் பண்ணா சொல்றேன். அந்த நேரம் பார்க்க மண்ணுக்குள் வைரம் மனோஜ்குமார் மண்ணுக்குள் வைரம் பாரராஜா அசிஸ்டண்டா, அவர்கிட்ட சேர்த்து விடுங்க. ஒரு சரி நான் போய் கேட்டதே இல்லடா, சரி அவர் மனோகரன்டா பாரராஜாவுடைய மச்சான், சரி வா நான் கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போனாரு. போனா மனோஜ்குமார் சார் எங்க அத்தா அப்படி வரவேற்காரு, பயங்கரமா வரவேற்கிறாரு. அவர் வரவேற்க பார்த்து எனக்கே கூச்சமா இருக்கு, ஏன்னா நான் கூட போயிருக்கிறதால உட்காருங்கன்ட்டாரு யாரு மனோஜ்குமார் சார். அப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் பேசி கடைசியா சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்ச கடைசியா என்ன விஷயங்கும் போது இந்த மாதிரி என்னுடைய மச்சனை சினிமாவில் ஆதான ஆசைப்படுறான்னு அவர் நீ இப்படி லுக்கு விட்டார். அப்பயே தெரியுது கண்டிப்பா சேர்க்க மாட்டாரு. நம்ம உட்காந்துருக்கூடாது அப்பயோ யோசிக்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னா, தம்பி ஒண்ணு பண்ணுங்க, ஏற்கனவே எனக்கு வந்து அது நம்ம எல்லாமே சொல்றது. இப்ப நான் டைரக்டர் அதுக்கப்புறம் அதை சொல்லியிருக்கேன். அதனால 8 பேர் இருக்காங்க, தம்பி நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க, கோ டைரக்டர் இருப்பாரு, அவரை பாருங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது இல்ல, வெளியே வந்து அதான் இது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவரு கோ டைரக்டர் பார்க்க சொல்லிட்டாரு. போனா அது வேற எதாவது தட்டி விடுவாங்கன்னா அவரு அத்தான் நீ கோவப்படுறாரு. சொன்னா போய் பாக்குறத விட்டு போய் பாரு. மறுநாள் போனேன், கோ டைரக்டர் என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி மனோஜ்குமார் சார் பார்த்தோன்னு இந்த ஐயா சார் மாத்தன்னு சொல்லி பார்த்தேன், நீங்க வர சொன்னாங்க. என்ன நீ ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வர பாக்குறியா, நீ 8 பேர் இருக்காங்க, இப்பெல்லாம் ஆளு சேர்க்க முடியாது, நீ வந்து அப்பப்போ எப்போ ஃப்ரீயா இருக்கும் வந்து பார்த்துட்டே இரு, தேவைன்னா சொல்றோம். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் சார், சரி அதை பார்க்கலாம், சொல்றோம், எப்போ சார் வரணும்னா அது நான் சொல்ல முடியாது, நீ வந்து உனக்கு எப்போ வந்துட்டு நேரம் போயிட்டு எனக்கு அவர் வேண்டாம், நான் அந்த டீ வேண்டாம், எனக்கு ஏதாவது சொல்றதுன்னு சொல்லுங்க தெரியல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் போயிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போல நான் போகாம அந்த பாம் குரோக்கு பின்னாடி அந்த அங்க ஸ்ட்ரெயிட்டா போயிடலான்ட்டு போயிட்டேன். அங்க போனா இங்கேயாவது 50 பேர் தான், அங்க ஒரு 100 பேர். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பாக்கியராஜ் பாரராஜா வேண்டாம், இவங்கள்ட்ட சேர முடியாது, எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, நான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம், வேற எங்கேயா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எங்க அத்தா மறுபடியும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்கிறது, நான் ரிசப்ஷன் நம்பர் அவுட் இருக்கேன், இந்த மாதிரி பாரதிராஜா சாரோட கடவுள் கோயில் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன், இன்டர்வல் சீன் சொல்லு, அவரை பாருங்க. ஆனால் கடவுளுக்கு இன்டர்வல் சீன் சொன்னேன், அது படத்துடைய கிளைமேக்ஸ் சொல்லு, படத்தில் பிடிச்ச 2 டைலாக் சொல்லுன்னாரு. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன், நம்ம வேலையாதார உடனே சரி. அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினவர் பேர் வந்து கே ராஜேஸ்வர், அவர் படம் பண்ண போறாரு. அவர் நான் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், நீ அவரை போய் பாரு, இங்கே பாரு, நீ சொன்னேல இன்ட்ரோடக்ஷன் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அவரை போய் இம்ப்ரெஸ் பண்ணுறது உன் வேலை அப்படின்ட்டு. அப்புறம் நான் டைரக்டர் பார்க்கணும். அவரு நான் பத்திரிகை துறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு இன்டர்வியூ இருக்கேன். ஆனால் நான் பார்த்த பெஸ்ட் இன்டர்வியூ அதாங்க கே ராஜேஸ்வர் சார். அவர் வந்து பயங்கர இன்டெலெக்சுவல், அவருடைய இன்டெலெக்சுவலுக்கு நான் வந்து 0. ஆனால் அவர் இன்னைக்கு கூட்டு வந்து உட்கார வச்சோடனே அவங்க அத்தா ஐயா சொன்னாங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் படித்தேன் சார், பிகாம் சார். ஓகே, புக்கெலாம் படிப்பீங்களா? நம்ம தான் ஏற்கனவே படித்து வச்சிருக்கோம்ல. ஆவா சார், சரி. நீங்கள் என்னென்னா சார் இந்த என்னுடைய கதைகள்லாம் எழுதியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் கேட்டீங்களே, உங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்கள், பிடிச்ச கதை சொல்லுங்கன்னா, அவர் இந்த 10 கதையை அப்படி போட்டி பார்த்தாருங்க. ஒரு கதையை நிப்பாட்டிட்டாரு, இந்த கதையை எனக்கு ஒரு 4 லைன்ஸும் சொல்லுங்க அப்படின்னாரு. 4 லைனில் அது அந்த டைட்டில் அவருக்கு பிடிச்சதோ, விடிவதற்கு முன் அந்த டைட்டில் எனக்கு அந்த கதையை எனக்கு ஒரு 4 வரியில் சொல்லுங்க அப்படின்னாரு. 4 வரியில் சொல்லிட்டேன். அது என்ன சார், என்ன ஒன்று விடிவதற்கு என்னன்னா சார், தனக்கு துரோகம் பண்ணன ஒருத்தன் கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டான் சார். விடியதுக்கு முன்னாடி அவனை கொலை பண்ணணும், விடிஞ்சிருச்சுன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் இவன் கொலை பண்ணுறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது, அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் இந்த விடியதுக்கு முன்னாடி சன்ரைஸ் 5 மணிக்கு அதுக்கு முன்னாடி எப்படி கொலை பண்ணான்றதான் கதை. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்டர்வியூ அந்த அதுதான், ஏன்னா 99% அவன் பண்ணவே முடியாது, 1% வாய்ப்பு இருக்கு. அவன் எப்படி பண்ண போறான்? இருக்கிறது 5 மணி நேரம், 7 மணி நேரம்.
எப்படி சார் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் அது கதை என்ன முடிவு வச்சு எப்படி பண்ணிச்சு அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இல்ல அதான் சரி ரைட்டு வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் இருக்கான். இந்த இன்டர்வியூ என்னால் மறக்கவே முடியாது. சூப்பரா. அப்புறம் நெக்ஸ்ட் டே போய் உட்காந்தா அந்த குரூப் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஆக்சுவலி தட் கைஸ் கம்மிங் அப்படி எனக்கு ஐயோ இருந்தாலும் பாட்டி டபடா திரும்ப. ஏன்னா அவர் ஃபுல் இங்கிலீஷ், பயங்கர லிட்ரேச்சர். அவர் பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் நாவல். நான் தமிழ் நாவல் படிச்சுட்டு போயிருக்கேன். அவங்க ஃபுல்லா இங்கிலீஷ். அப்போ இருக்கிற இங்கிலீஷ் நாவல் அவர் சொன்ன மாதிரி ஓ ஹென்ரிலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஹிச்சிகாக்ன்றாங்க, அகிரா குரோசாவோ, இந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களாம் யாருமே தெரியாது. அதான் அப்படியே உட்காந்துத என்ன அமைதியா இருக்கீங்க சார். சத்தியமா எனக்கு நீங்க சொல்ற இங்கிலீஷ் டேரக்டர் யாருமே தெரியாது சார். நான் எந்த படமே பார்த்தது இல்லை சார். சொல்லி தமிழ் தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ் அதுவும் எப்படி ஃபுல்லா மசாலா படங்கள், ஹிட் படங்கள். முள்ளு மலரும் பார்த்துருக்கீங்கன்னா இல்லை சார். ஆக்சுவலாக சினிமாக்குள்ள வரையும் முள்ளு மலர்லாம் பார்க்கல. அதான் அப்படியே பார்க்குறாரு என்ன முள்ளு மலரும் பார்க்கல சார். ஓ சரி சரி சரி. மெட்டி 3 முறை பார்த்துருக்காரு. கவல்ல அதனால பார்த்துருக்குது. மூடு பண்ணி இத உண்மையிலங்க இதெல்லாம் நீ பார்க்கல அப்படின்னு அற்பமெல்லாம் பார்க்கல அவரு. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய படம். நீங்க சினிமான்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க கமர்ஷியல் படம் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இந்த படங்கள் பார்க்கணும். அவள் அப்படித்தான் பார்த்துருக்கீங்களா, ருத்ரையான்னு ஒரு டைரக்டர் படம். இல்ல அந்த படத்துக்கு நான் தாங்க டைலாக்ஸ் அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னு. சரி பரவாயில்ல, நீங்க பார்க்காம நீங்க வந்து வேற ஒரு மாதிரி வந்திருக்கீங்க. பட் அந்த படங்கள்லாம் பாருங்க டைம் கிடைக்கும் போது. நான் அப்பெல்லாம் சிடி அன்னைக்கு டிசைட் பண்ணாங்க. லிபர்ட்டியில போடுவாங்க நூன் ஷோ, அப்புறம் வந்து ஈகால போடுவாங்க. போய் அவள் அப்படி தனுப்பி பாக்குறது. இப்போ எல்லா படமும் முள்ளும் மலரும். ஜானி வந்து முன்னாடி பார்க்கும்போது பார்த்துட்டு பாதியில வந்துட்டேன். என்ன ரஜினி சாரை வச்சுக்கிட்டு ஓடுறாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு காற்றில் அப்படின்றாங்க. நமக்கு ரஜினி சார் பண்ணி அதனால ஜானி பாதியில வந்த படம். அதை போய் உட்காந்து அடைஞ்சிட்டீங்க. எல்லா படம் பார்த்தேன். பார்த்துட்டா அதுக்கு இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுச்சு. நண்பர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம்ல அவர் இருக்காரு. இது இனிமே ஃபெஸ்டிவல் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபெஸ்டிவல் போறது, அகிரா குரோசா படங்கள் பாக்குறது, அப்புறம் அவங்ககிட்ட கேட்கறது. இப்படியே வேற என்ன படம் பைசைக்கிள் தீ பாத்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தது இல்லை. அதை பாத்தீங்களா கேட்டு கொண்டு போறது. இதுக்கப்புறமா இந்த இதுல நடந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டக்குனு ஒரு ஃபிளாஷ் கட்டு ஒட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்க, சார் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பாத்திருக்கீங்களா? அவருக்கா இல்ல பார்த்தது இல்லையா சார்? நீங்க என்ன சார் ஐ ஒயிட் ஷாட் நோ மேன்ஸ் லேண்ட் வாங்க பார்க்கலாம் சொல்லி ஒரு பார்க்கலையா நீங்க? அது எனக்கு அப்புறம் வந்துச்சு. எனக்கு ஒரு நாள் கழிச்சு நீங்க நம்ம கொடைக்கானல்ல இருந்தோம் ஒரு டிஸ்கஷன்ல. ஆமா சார், இதுதான் பகவதின்னு நினைக்கிறேன். பகவதி கரெக்ட். பகவதி டிஸ்கஷன் இருக்கும்போது தான் நீங்க கூட்டு போய் அங்க ஒரு ஹோம் தியேட்டர் இருந்தது அந்த ஹோட்டல்ல. அங்கதான் போங்க போட்டு அந்த படத்தெல்லாம் எனக்கு காமிச்சு நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு உமன் அந்த மாதிரி படம் அதெல்லாம் காமிச்சு நான் வந்து ஓ அப்படிதான் இன்னும் அந்த ப்ராக்ரஸ் இருக்குது. இன்னமும் யாரும் சொன்னாலும் சார் இப்ப ராஜேஸ்வர் தெரியல எங்க சார் அந்த படம் முடிஞ்சு இதே தாமரை அந்த படம் ஒர்க் பண்ணேன். கார்த்திக் சார் கூட இன்னும் அந்த நட்பு இருக்குல்ல சார் உங்களுக்கு? அப்ப எனக்கு கார்த்திக் சார் தெரியாது சார். கார்த்திக் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே. அப்ப என் பேர் வந்து விக்னேஷ். முதல் 2 படத்துக்கு என் பேர் விக்னேஸ்வரன் தான் வச்சிருந்தேன் புனை பேரு. அது அந்த படத்தை பார்த்தா விக்னேஸ்வரன் தான் வரும். இதே தாமரையும் அப்புறம் நியாயத்தராசு கலைஞர் கதைவாசம் 2 படத்துலயும் நான் வந்து அசிஸ்டன்ட் இருக்கும்போது என் பேர் விக்னேஸ்வரன் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து சார் அமரன் ஆரம்பிக்காரு. அமரன் ஆரம்பிக்கும் போது அமரனுடைய அந்த சாங் ரெக்கார்டிங் வரைக்கும் இருக்கிறேன். அந்த சாங் ரெக்கார்டிங் வரைக்கும் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ சார் இதே நம்பர் வந்து பிசியா சார்? ஆமா பிசி. என்னைய முதல்ல கேமரா கூட்டு வந்து ஐபிஎஸ் பாருன்னு சொன்னவரே கேமராமேன், பெரிய மாஸ்டர் சார். அவருக்கு என்னமோ தெரியலங்க. நான் அவர் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவர் என்னைய கூப்பிட்டு எதுக்கு நீ கூப்பிட்டு காமிச்சாரு எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் சில ஃபங்க்ஷன்ல பார்ப்பேன். அப்போ கூட எனக்கு அவர் பேச வராது. இல்ல அவரு சார் பிசிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஃபர்ஸ்ட் பேர் கேட்டுவார் சார். பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அடுத்து என்ன சொல்லுவார்னா எல்லாருக்கும் கதை தெரிஞ்சிருக்கணும் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஒரு படத்துல சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாருங்க. இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்னு டைரக்டர் கிட்ட தானே கேட்போம். அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன சீன் எடுக்கணும் நீ சொல்லுன்னாரு. அவன் அப்படி பார்த்தான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. டைரக்டர் இன்னைக்கு இவரு எனக்கு சீன் சொல்லணும், இவர் தான் இப்போ எனக்கு சொல்ல போறாரு.
அவன் வந்து டப் தான் பாருங்க, நீ போய் என்ன சீனுன்னு படிச்சுட்டு இன்னைக்கு எடுக்க போகிற சீனு நீ சொல்லணும், அப்போ தான் நான் கேமராவே வைப்பேன்ட்டாரு. ஓ. அப்புறம் போய் அவன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவனை ப்ராக்டிஸ் பண்ணி சார் வா அப்படின்னு போய் அவன் சொல்லிட்டான். இப்போ நாங்களாம் திக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். சொல்லிட்டான் அங்கேருந்து வந்தான், ஓகே அப்படின்னாரு. ஓகே ஒன்றலாம் அது அப்படின்னு லைட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவனை நாங்கள் கூப்பிட்டோம், டேய் என்னடா சொன்னேன்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் சொல்லிட்டேன். சரி சொன்ன உடனே பிசி என்ன சொன்னார், சரி சீனை சொல்லிட்டேன், இப்போ நான் கேமராமேன், நீ தான் டைரக்டர், ஃபஸ்ட்டு ஷாட் என்ன பண்ணாரு இந்த சீனுக்கு, இதெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகே அப்படின்ட்டாரு. ஓ. அந்த மாதிரி சூப்பராக. எனக்கு வந்து என்னன்னா, அந்த இதே தமிழில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு கூடுவாருங்க, வாங்க அப்படின்னு நான் போவேன். பாருங்க அப்போல்லாம் கேமரா ஐபிஎஸ் பார்க்கக்கூடாது. ஆமாம், அது பெரிய இது. தப்பி தப்பி பாட்டோம்னா கடுப்பாயிடுவாங்க, 500 ஃபைன் வேறு போடுவாங்க. அவர்கிட்ட வந்து பீசர் காமிக்கிறது எனக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் அப்படி ஐபிஎஸ் சொல்லியா முதல்ல பார்க்குறேன், ஐபிஎஸ் சொல்லியா அப்படி பார்க்குறேன். பார்த்தோன்னே எப்படி இருக்கு அப்படின்னாரு, ஃப்ரேம் எப்படி இருக்கு அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார் அப்படின்னு அவனு நல்லா இருக்கு சார் அப்படின்னு. பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தேன். சரி வாங்க வாங்க அப்படி சரி 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 ஓகே அப்படின்னாரு. ஓகேன்னா நம்ம அந்த ஐபிஎஸ் வந்து கண்ணை எடுத்தோடனே ஃப்ரேமில் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இருந்துச்சுன்னாரு. எனக்கு நான் யோசிக்கலாம் இல்லை, எக்ஸாமினேஷன் சொல்லணும்னு இல்லை, எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அந்த ஃப்ரேமுக்குள்ள பின்னாடி ஒரு எல்லோ கலர் கிளாத்தை ஒன்று வச்சு அதுக்கு ஒரு லைட் ஒன்று ஸ்பாட் போட்டிருந்தாங்க. அது அந்த ஃப்ரேமை வேற மாதிரி காமிச்சது. அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருந்துச்சு. இல்லை சார், அந்த பின்னாடி இந்த எல்லோ கலர் கிளாத்தை வச்சு அதில் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருந்தது, ஃப்ரேம் அப்படி காமிக்குது சார் அப்படின்னு. ஓகே ஆன்ட்டார், அவ்வளோதான், சூப்பர், அதெல்லாம் சொல்ல ஓகே. அதுக்கப்புறம் திடீர்னு கூடுவார், உடனே இல்லை, திடீர்னு ஒரு 15 நாள் சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கூடுவார், பாருங்க அப்படிம்பாரு, ஃப்ரேம் பாருங்க அப்படிம்பாரு. நான் ஃப்ரேம் பார்ப்பேன். இப்ப என் மைண்ட் எப்படி இருக்கும், இதுல எது நல்லா இருக்கு கேட்க போறாரு அவர் ரெடியாகி பார்ப்போம் ஃப்ரேமை. அப்ப அன்னைக்கு வந்து கேட்க மாட்டாரு. ஓகே அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கூப்பிட்டுக்காச்சு. இந்த நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் டிஃப்ரெண்டா கம்போஸ் பண்றாரு. டைரக்டர் கேட்டு இது இப்படி வைக்கலாமான்னா டைரக்டர் வைங்கன்ற வச்சோன்னா எனக்கு பார்த்தோன்னா அப்படி இருக்குது. அதாவது நமக்கே தெரியுது அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியுது. உடனே இவர் எங்க என்னை கவனிச்சான்னு தெரியல, அவங்க அப்படின்னாரு. நான் திரும்ப கிட்ட போனேன், ஏன் உங்க ஃபேஸ் அப்போ எக்ஸைட்டடா இருக்கு? இல்லை சார் இந்த ஷார்ட் நினைச்சு பார்த்தேன் சார், நான் கேமராவே வைக்கலையே. இல்லை சார் நீங்கள் டேரக்டர் சொல்லும்போது கேட்டேன், அது கீழே வைக்க போறேன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி வரும் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார் அந்த பெடல் மட்டும் ஃப்ரேம்ல வரும் சார், தானே சார். குட் அப்படின்ட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு, சார் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பார் சார். இப்போ வந்து இப்போ ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டே இருக்காங்களே, இப்படி அவருக்கு வியூ பண்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்களே சார், அவரே சார் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டன்னிங் வாவ் சொல்லிட்டே இருப்பார் சார். அவங்க நடிக்கிறத அவரு இங்க பாருங்க, திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆகி போர் 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 கட்சிட்டு அவரே சொல்லுவார். சொல்லிட்டு ஏய் நல்லா இல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவர் ரசிக்கணும் சார், அவரே ரசிச்சுட்டு இருப்பார். ரொம்ப அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப எனக்கு அது பிளஸிங், அந்த இதே தாமிரபரணி பிளஸிங். பிசி வந்து உங்களுக்கு அந்த வியூ பண்ற காட்டினாங்கல்ல சார், அது என்ன சீனா சாங்கா சார்? சாங் என்ன சாங் சார்? அந்த படத்துல அந்த ஒரு காதல் தேவதை பூமிக்கு வந்தாலும் பாட்டு செம மெலோடி சாங். ரேவதியும் கார்த்திக் சாரும் மாண்டேஜஸ் மாதிரி அப்போ அந்த மாண்டேஜ்ல எடுத்தாங்க. அதுல வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, அந்த சீன் லைட் பண்ணிருக்காரு, அதை நீ கூட்டு காமிச்சாரு. அதே சாங்ல தான் ஒரு சைக்கிள் 2 பேரும் போவாங்க. அப்போ வந்து ட்ராக் போட்டு ட்ராக் கீழே கேமரா மேல சைக்கிள் வச்சு அந்த ஷாட், அதுதான் பார்த்து நான் அப்படியே ஆச்சரியமா கூப்பிட்டு என்ன பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது அது சொன்னது. இந்த 2 சாங் நடக்கும் போதும் சார். இப்போ வந்து நியாயத்தராசு சார், அப்பெல்லாம் இப்போ நியாயத்தராசுலாம் எவ்வளோ நாள் சார் ஷூட் பண்ணுவீங்க? இப்போ என்னென்ன சார், சில டேரக்டர் 120 நாள் 150 நாள் ஷூட் பண்றாங்க, சிலவங்க 40 நாள் ஷூட் பண்றாங்க. இப்போ அவங்க ஏன்னா இவங்கெல்லாம் விஷுவல் டைரக்டர். இப்போ வந்து ராஜேஸ்வரம் விஷுவலாவே பிரமாதமா பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எவ்வளவு நாள் சார்? இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து 35-40 நாள், ரெண்டு படம். ஒரு 5 சாங் நிச்சயமா இருக்கும், 5 சாங் இருக்கும், ஒரு நிச்சயமா ஒரு 60 சீன் இருக்கும், 50 சீனாவது இருக்கும். பரவாயில்ல, அப்ப ஃபாஸ்டா தான் பண்ணிருக்காங்க.
லைட்டிங் டைம் எடுப்பாங்க. லைட்டிங் பண்ணி முடிச்ச உடனே படபடன்னு போயிடும். சார் இப்போ நான் பிசிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஒய்டு வைப்பார் சார். இப்போ இதுனா இதுக்கு ஒரு ஒய்டு வச்சுடுவார் ஃபர்ஸ்ட். அது அந்த ஒய்டு வச்சுட்ட பிறகு சார் அடுத்து கட் பண்ணி உள்ள போயிடுவார். அதானே சார்? அதே பேட்டர்ன். சூப்பர் சார். சார் இப்போ அமரன் வந்து இப்போ அந்த வெத்தலை போட்ட செம்ம சாங் சார். அது கார்த்திகே பாடியிருப்பார். கரெக்ட் இல்லையா சார்? ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இந்த மியூசிக் டைரக்டர் ஆதித்யன். ஏன்னா அந்த ஆல்பமே பெரிய ஹிட் ஆல்பம் சார். அதுவும் பிசி தான். ஆமா பிசி. அது இப்போ அந்த படம் ஒர்க் பண்ணீங்களா சார்? இல்ல அது நான் வந்து டிஸ்கஷன் வரைக்கும் இருந்தேன். டிஸ்கஷன்னா சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் டிஸ்கஷன்ல இப்போ அசிஸ்டன்ஸ் உட்கார வச்சுலாம் பேச மாட்டார். ஒரு கதையை அசிஸ்டன்ட் சொல்லி உங்க கருத்துக்களை அவ்வளவுதான் பாரு. மற்றபடி ஸ்கிரிப்ட் அவரே எழுதிடுவார் உட்காந்து டைலாக்ஸ்லாம். நான் காப்பி எடுக்க மட்டும் தான் எனக்கு வேலை. ஸோ அதுக்கு வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாரு உள்ள. அவர் ஸ்கிரிப்ட் டெய்லி வந்து ஆஃபீஸ் எழுதிட்டு இருக்கும்போது நாங்கள் வெளியே நாங்கள் உட்காந்து பேசிட்டு கோடம்பாக்கம். கரெக்ட். அது டைரக்டர்ஸ் காலனி இல்லை, இந்த பக்கம் இந்த இப்போ விவேகன் கோலம் இருக்கு இல்லையா, அந்த சைடு மதுரன் பிக்சர்ஸ்ல இருந்து அந்த ஏரியா. அப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அங்கே ஒர்க்கலோடு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் வேலை பார்க்குறேன். அப்படியா சார்? நான் முதல் 2 படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது ஒர்க்கை விடவே இல்லை. அந்த ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறேன். அங்கே இப்போ அங்கே இந்த ஷெட்யூல் மட்டும் வருவேன், வந்து ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் அங்கே போயிடுவேன். ஓனர் வந்து அதுக்கு ஒரு நைட் டியூட்டி போட்டுருவோம்ல. இங்கே டே தான் நைட்டு தூங்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக டியூட்டி முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு முடியும். ஆஃபீஸ் 10 மணிக்கு தானே வரணும். அந்த 2 மணி நேரம் தூங்குவேன். 2 மணி நேரம் போய் தூங்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு நேரம் இங்கே ஓடி வந்துடுவேன். இங்கே வந்துட்டு இருக்கும்போது இங்கே மத்தியானம் டைம் வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு சின்ன அப்படி இருக்கும்ல சாப்பிட்டுட்டு அந்த டயத்துல போய் எங்கேயாவது மரத்தடி இல்லை ஆஃபீஸில் பின்னாடி வர்றது உட்காந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு நேப் எடுத்துட்டு அப்புறம் நைட் டியூட்டி வந்துடுறது. அதனால எனக்கு வந்து இங்கே வந்துட்டு இது பெரிய ஹார்ட் ஒர்க் தான் சார். நைட் டியூட்டி பார்த்துட்டு பெரிய வேலை தான். அப்படிதான் அங்கே. அப்ப எப்படி சார் அப்புறம் அமரன்ல இருந்து இங்க வெளில ஏறிட்ட சார்? அது எனக்கு என்னன்னா அமரன் முடிய டயத்துல வந்துட்டு அமரன் ஸ்டார்ட் பண்ண டயத்துல வந்து அந்த படம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது பெரிய படம், இது பெருசா இன்னும் டைம் எடுக்கும். ஆனா எனக்கு அங்க வேலை பார்க்குற இடத்துல லைட்டா எனக்கு வந்து இந்த படத்துக்கு நிறைய நம்ம டைம் எடுக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த டைரக்டர் சொல்லிட்டு, சார் நான் ஒரு பிரேக் எடுத்துக்க போறேன், எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட், அதனால நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த வேலையை விட்டுட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே விட இங்கே எனக்கு சம்பளம் கம்மி, அதனால எனக்கு அந்த வேலை முக்கியம். அதனால நான் அங்கே போயிட்டு நான் இதை அமரனில் நான் ஒர்க் பண்ணல. அமரன் ஷூட்டிங்லாம் கிளம்பிட்டாங்க. பட் நான் கமிட்மெண்ட்டுக்காக அங்கே வேலையை மட்டும் பார்த்துட்டு அங்கே வந்து எனக்கு என்னென்னா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்து சூப்பர்வைசர் போயிட்டாங்க. சூப்பர்வைசர் வேலையை நான் சேர்த்து பார்க்க வேண்டிய வேலை வந்துச்சு. அப்போ எனக்கு 3 வேலை ஆயிரும்ல. அதனால அது முக்கியம்னு சொல்லிட்டு இதை கொஞ்ச நாள் பிரேக் விடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம டேரக்டர் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கலாம், இல்லைனாலும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம டேரக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா வந்துருச்சு. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.